ಸತ್ಯವೇದವು ಹೇಳುತ್ತೆ, ನೀ ಕೇಟ ವಸನವೇ ಉನ್ನೆ ನ್ಯಾಯಂ ತೀರ್ಪು. ನೀನು ಕೇಳಿದ ವಾಕ್ಯಗಳೇ ನಿನಗೆ ನ್ಯಾಯ ವಿಚಾರಣೆಯಾಗಿರುತ್ತೆ. நியாயம் விசாரிக்கிற இடம் ನ್ಯಾಯ ವಿಚಾರಿಸುವ ಸ್ಥಳ. நல்லவர்களுக்கும் ಒಳ್ಳೆಯವರಿಗೂ கெட்டவர்களுக்கும் ಕೆಟ್ಟವರಿಗೂ ஏற்றபடி நியாயம் சொல்லுகிற தெய்வம். ತಕ್ಕಂತೆ ನ್ಯಾಯ ಹೇಳುವ ದೇವರು. அதை நாம் கட்ட வேண்டும். ಅದನ್ನು ನಾವು ಕಟ್ಟಬೇಕು. வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದವು ಹೇಳುತ್ತೆ, 1 கொரிந்தியரில் 1 ಕೊರಿಂಥಿಯರಲ್ಲಿ, நீங்களே தேவனுடைய ನೀವೇ ದೇವರ ಆಲಯವು, நீங்களே தேவனுடைய ஆலயம், ನೀವೇ ದೇವರ ಆಲಯವು. தேவனுடைய ஆலயத்தை ದೇವರ ಆಲಯವನ್ನು ஒருவன் கெடுத்தால் ಒಬ್ಬನು ಕೆಡಿಸಿದ್ರೆ தேவன் அவனை கெடுப்பார். ದೇವರು ಅವನನ್ನು ಕೆಡಿಸುತ್ತಾರೆ. தேவன் ஒரு மனிதனை கெடுப்பாரானால் ದೇವರು ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನನ್ನು ಕೆಡಿಸೋದಾದ್ರೆ எவ்வளவு பயங்கரமான ஒரு காரியம். ಎಷ್ಟು ಭಯಂಕರವಾದ ಒಂದು ಕಾರ್ಯ. தேவன் நம்மை அழிக்க கூடாது. ದೇವರು ನಮ್ಮನ್ನು ನಾಶ ಮಾಡಬಾರದು. வேதம் சொல்லுகிற ಸತ್ಯವೇದವು ಹೇಳುತ್ತೆ, கர்த்தருடைய வசனமே ದೇವರ ವಾಕ್ಯವೇ நியாயம் தீர்க்கும். ನ್ಯಾಯ ವಿಚಾರಿಸುತ್ತೆ. ஆகினாலே ಆದ್ದರಿಂದ உனக்கு நியாயம் வேண்டுமானால் ನಿನಗೆ ನ್ಯಾಯ ಬೇಕಾದ್ರೆ, நீ செய்கிற காரியத்திற்கு ನೀನು ಮಾಡುವಂತ ಕಾರ್ಯಕ್ಕೆ இன்னொருத்த அநியாயம் செய்தால் ಇನ್ನೊಬ್ಬ ಅನ್ಯಾಯ ಮಾಡಿದ್ರೆ உனக்கு நியாயம் வேண்டுமா, ನಿನಗೆ ನ್ಯಾಯ ಬೇಕಾ, போலீஸ் ஸ்டேஷன் போகாது, ಪೊಲೀಸ್ ಸ್ಟೇಷನ್ಗೆ ಹೋಗ್ಬೇಡ, கோர்ட்டுக்கு போகாது, ಕೋರ್ಟಿಗೆ ಹೋಗಬೇಡ, தேவாலயத்துக்கு வா, ದೇವರ ಆಲಯಕ್ಕೆ ಬಾ. தேவனே ದೇವರೇ, எனக்கு நியாயம் வேண்டும், ನನಗೆ ನ್ಯಾಯ ಬೇಕು, எனக்கு அவனுக்கு பிரச்சனை இருக்கிறது, ನನಗೂ ಅವನಿಗೂ ಸಮಸ್ಯೆ ಇದೆ, நான் அவனுக்கு எந்த தீமையும் செய்ய, ನಾನು ಅವನಿಗೆ ಯಾವುದೇ ಕೆಟ್ಟದನ್ನು அவன் ಮಾಡಿಲ್ಲ, எனக்கு தீமை செய்கிறான், ಅವನು ನನಗೆ ಕೆಟ್ಟದನ್ನು எனக்கு ಮಾಡ್ತಾನೆ, நியாயம் வேண்டும், ನನಗೆ ನ್ಯಾಯ ಬೇಕು. தேவாலயத்துக்கு வாருங்கள். ದೇವರ ಆಲಯಕ್ಕೆ ಬನ್ನಿ. தேவன் எப்போதும் நின்று கொண்டு இருக்கிறார். ದೇವರು ಯಾವಾಗಲೂ ನಿಂತುಕೊಂಡಿದ್ದಾರೆ. நீங்கள்